இனி நம்ம பார்க்க போறது இந்த பிளட் அப்படின்ற 2014ல வெளிவந்த ஒரு வித்தியாசமான ஜானர் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆன்லைன் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஸோ வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னால லைக் பண்ணிருங்க. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த மூவியோட முதல் காட்சியில ஒரு மனக்கோலத்துல இருக்கக்கூடிய பொண்ணை காட்டுறாங்கல்ல. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் ஏவா. ஏவா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருமே கிடையாது. முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது ஒரு காதல் திருமணம். அந்த பக்கமா அப்படியே காட்டுறாங்க அவங்க கணப்பணிக்கு போகக்கூடிய நபர் யாருன்னு சொல்லிட்டு அவர் பேரு டெரிக். அவர் நம்ம படத்தோட ஹீரோ. சோ கல்யாண பொண்ணு நம்ம படத்தோட ஹீரோயின், கல்யாண மாப்பிள நம்ம ஹீரோ. ஹீரோனுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெல்த்தியான ஃபேமிலி, மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்பா போல. இந்த கல்யாணத்துல அவருக்கு உடன்பாடே கிடையாது. காரணம் இவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதை மறுவாழ்வு மையம் இருக்கும்ல, அதாவது போதைக்கு அடிமையானவங்கள ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்புவாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா முறையான கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்களை திருத்தி நல்வழிப்படுத்துவாங்க. சோ அப்படி போதை மறுவாழ்வு மையத்துல தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்களாம். அதனால என்னுடைய அப்பா சொல்றாரு, உன்னுடைய ஆசைக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட இடம் அப்படி. அந்த பொண்ணை பத்தின கடந்த வாழ்க்கையோ இல்லனா அந்த பொண்ணுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தியோ எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. இப்படிப்பட்ட அனாதை பொண்ணுங்களாம் அப்படி பெரிய பணக்கார பசங்களை வளைச்சு போட்டு நாளைக்கு டிவோர்ஸ்னு சொல்லிட்டு ஜீவனாம்சம் பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் திருந்தி இருக்கிறதுக்கு காரணமே அவதான்ப்பா. அவ தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வந்தா தெரியுமா? அவ இல்லனா இப்ப நான் உங்க புள்ளையாவே இருந்திருக்க மாட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவளுக்கு நீ யாருமே கிடையாதுன்னு சொல்ல அப்பாவும் பாதி மனசா தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் திருமணம் தான் ரொம்ப ஹாப்பியா நடந்து முடியுது. திருமணம் முடிந்த கையோட ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு கரீபியன் ஐலாண்டுக்கு தான் வராங்க. ஹனிமூனுக்காக வராங்க. அந்த ஐலாண்டை ஒட்டி ஒரு பீச் ஹவுஸ், இது அவங்க அப்பாவுடைய பீச் ஹவுஸ் தான். சம்மருக்குலாம் அப்பப்போ வருவாங்க போல. ஸோ புது கப்பல் ஆச்சு, ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இனிமையான நாட்களை அங்க வந்து கழிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதுவும் ரெண்டு பேருக்குமே ஒரு புதுவிதமான வாழ்க்கை தானே. ஏன்னா ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து அப்படி மீண்டும் வந்து கல்யாணம், திருமணம், திருமணம், ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அவங்களுக்கு அழகா இருக்காதா? அப்படியே ரசிச்சு ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கடந்து போகுது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொமான்ஸா பேசிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாவே இருக்குது. அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ மேனின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிமுகமாகறான். ரெண்டு பேரும் நீங்க அமெரிக்கானா, இங்க என்னென்ன ஸ்பாட்டுக்கெல்லாம் நீங்க போயிருக்கிறீங்க, யாராவது எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களான்ட்டு ஒன்னு ஒன்னா கேட்க, இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜிப் லைன் சொல்லிட்டு இந்த ரோப்லே போவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சூப்பரா இருக்கும். நீங்க அப்பெல்லாம் போகலையா? என் ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறான், வேணா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஒரு நாள் டைம் இருந்தா போகலாம் அப்படின்னு சொல்றப்போ சரி அதுக்கு முன்னால இன்னைக்கு நைட் இப்படி ஒரு டான்சிங் கிளப் இருக்கு வாரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நம்ம ஹீரோக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா இவளுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. போலாம்ப்பா, இங்க வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு மட்டும் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்லமா கேட்க சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளப் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கப்பல் தானே, அவங்க பாடுக ஜாலியா அவங்க ஒரு பக்கமா ரொமான்ஸா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஆடிட்டே இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா அந்த கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாதா ஒருத்தன் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி பாக்குறான். ஆனா அவ பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான்ல, அவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இவன் பக்கத்துல நிக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அனுப்பி அந்த பொண்ணை போய் கவனி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஆடிட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவளை டைவர்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோன் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வைப் பண்ற மாதிரி பண்றாங்க. சரி ஏதோ ஒரு பொண்ணு நம்மளோட சேர்ந்து ஆடுறாளே அப்படின்ட்டு அவ ஆடிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த தாதா மாதிரி இருக்கிறவன் இப்ப அந்த பொண்ணை தள்ளி விட்டு இப்ப நம்ம ஹீரோன் கிட்ட நெருக்கமா ஆட ட்ரை பண்றான். இவளுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. கொஞ்சம் தள்ளி போங்களேன், என்னோட ஹஸ்பண்ட் அங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்கல்ல. இது இந்த தாத்தா மாதிரி இருக்கிறவனுக்கு என்னமோ கடுப்பாச்சுனே தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கறாங்க. சாரிங்க சாரிங்க, நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஆனா அவன் ரொம்பவே ஏறி சண்டை வர மாதிரி வந்துட்டு இருக்கிறான். மேனி போயிட்டு வந்து தடுக்கிறான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சண்டை போடுக்காதீங்க, கை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவன் பெரிய பருப்பு மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருந்தான். அதை பார்த்து நம்ம ஹீரோனால பொறுக்க முடியல. என் புருஷனடா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலமுடிக்காரனை அடிச்சு மட்டையாக்க அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து அவளை சீடி பாக்குறான். அவ்வளவுதான், வர எல்லாத்தையுமே போட்டு பொழக்கிறாங்க. யார்மா நீ, ஏஜென்ட் டீனா மாதிரி என்ட்ரி கொடுக்குறன்ற மாதிரி பயங்கரமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். போட்டு அடிச்சு பொழந்து எடுக்கிறா. அந்த இடமே பெரிய கலவரமா ஆயிருது. இதை வேற சிசிடிவில இருந்து அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு மொட்டை, யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இங்க போட்டு எல்லாத்தையுமே பொழந்து எடுக்க சுத்தி இருக்கிறவங்களாம் அப்படியே மிரண்டு போயிருந்தாங்க. சிங்கிள் லேடியா இருந்து எல்லாத்தையும் அலற விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இருந்த பெரிய பிரச்சனையாரும் அப்படிங்கிறதுனால மேனியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் கையை பிடிச்சி அங்கிருந்து தப்பிச்சு டாக்ஸில ஏற்றி கூப்பிட்டு வந்துருந்தான். ஸோ டாக்ஸில வரும்போது தான் சொல்றான், நீங்க அடிச்சு சண்டை போடுறது யார் தெரியுமா, இந்த ஊர்லேயே பெரிய டான், அங்க இருந்தோன்னா அவ்வளவுதான், உயிருக்கே ஆபத்து, அதனால தான் வேகமா கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல நம்ம ஹீரோன் ஏதோ ருத்ர தாண்டவம் ஆடிட்டு அப்படி இனிமே இந்த கோபம் தனியாம இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறான், இவ்வளவு இவ சண்டை போடாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டா சாரிங்க, உங்க மேல கை வச்சிட்டாங்கல்ல, அதான் கோவத்துல என்னமோ பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய சம்மதம் பண்ணிட்டு சாஃப்டா அவன் மேல அவன் தோலை சாஞ்சுக்கிறா. இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோன் உண்மையில யாரு, சோ எப்படி இவளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், எந்த மாதிரியான ஒரு பாஸ்ட் லைஃப் இவ கடந்து வந்தான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு 15 வயசு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு
12 வருஷத்துக்கு முன்னால இவளுக்குன்னு இருந்தது அப்பா மட்டும் தான். ஸோ அப்பாவோட தான் வளர்ந்திருப்பா. அம்மா கிடையாது. அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லா, ஒரு கிரிமினல்ங்கிறதுனால எப்ப வேணாலும் போலீஸ் பிடிச்சிட்டு போகலாம். எதிரியாலே அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம பொண்ணு என்ன பண்ணுவா? அவ தனியா சர்வை பண்ற அளவுக்கு அவள நம்ம உருவாக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து சாதாரண ஒரு பொண்ணு மாதிரி வளர்க்காம, டோட்டலி பார்த்தீங்கன்னா அவள ஒரு டிஃபரண்டான ஒரு பொண்ணா, ரொம்ப கடுமையான பயிற்சிகள், மார்ஷியல் ஆர்ட்ஸ், யார் வந்தாலும் பயப்படாம தனியாவே நின்னு சண்டை போடணும். எந்த சூழ்நிலையும் கண்டு பின்வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கடுமையான பயிற்சிகள்லாம் குடுத்து வளர்க்குறாரு. இந்த கடுமையான பயிற்சிகள் மட்டும் இல்லாம, மென்டலி ஸ்ட்ராங்காவும் வந்து ட்ரெயின் பண்றாரு. ஸோ எந்த ஒரு வலியா இருக்கட்டும், காயமா இருக்கட்டும், மனசே தளரக்கூடாது. லைஃப்ல எவ்வளவு பெரிய வலி வந்தாலும் அழுது உடைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூத்லெஸ் கேரக்டராவே வந்து உருவாக்கியிருப்பாரு. எப்போ டீனேஜ் வயசுல. ஸோ அப்படி ஒரு பீக் டைம்ல தான் இவங்க அப்பாவை சில பேர் வீட்டுக்குள்ளே புகுந்து வந்து ஷூட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இவளும் பதிலுக்கு அப்பாவை கொண்டவங்கள ஷூட் பண்ணி பழி வாங்கி கொண்டிருப்பா. தனக்குன்னு இருந்தது அப்பா மட்டும் தானே. அப்பாவை கொண்டதுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட்டு அழுதுருக்க மாட்டா. ஏன்னா அப்பாவுடைய ட்ரைனிங் அப்படி. மனசு தளராம இருந்திருப்பா. ஸோ இதெல்லாம் 12 வருஷத்துக்கு முன்னால அவளுக்கு 15 வயசு இருக்கிறப்போ, அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். தன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணியிருப்பா. அப்புறம் கொஞ்சம் அடிக்ஷன்ல போயிருப்பா. அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்காக தான் மறுவாழ்வு மையம் போயிருப்பா. அங்க தான் ஹீரோ பார்த்து 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்தது. இதுதான் ஃபிளாஷ்பேக். இந்த பாஸ்ட்டை பத்தி நம்ம ஹீரோவுக்கே தெரியாது. சொல்லாம தான் லவ்வே பண்ணியிருப்பா. ஸோ இப்போ வரைக்குமே சொல்லவே இல்லை. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நேற்று இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க டம்மு டம்முன்னு கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த மேனி. நேற்று இப்படி அடிச்சுட்டு வந்துட்டீங்க தெரியுமா? இப்போ உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு பயமுறுத்துறான். என்னடா சொல்றேன்னு கேட்டா, அப்புறம் சும்மான்னு சொல்றேன் அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பக்குன்னு ஆயிருது. நேற்று ஒன்னால தான்டா பிரச்சனை. ஏதோ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்தா இப்படியாடா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றப்போ, அவங்களா அந்த பிரச்சனையை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போக போறேன். இந்த மாதிரி ஜிப் லைன் இருக்குல்ல, அங்க போகலாமான்னு சொல்றப்போ நம்ம ஹீரோனுக்கு நேத்து நடந்த விஷயத்தாலே ஒரு அவ கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கிறா. என்னால வர முடியாதுன்னு சொல்றா. இதெல்லாம் பெரிய விஷயமா? இங்கெல்லாம் யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்கிறீங்களா, சில் பண்ணிட்டு வரலான்ட்டு இவன் தான் வற்புறுத்துறான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்ல தான் 3 பேருமே அப்படியே வராங்க. வந்து அந்த ஜிப் லைன் தான் இந்த பக்கமா இருந்து அந்த பக்கமா போவாங்கல்ல, அதை ஆப்ரேட் பண்ற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஜோஜோவா, நம்ம மேனியோடைய ஃப்ரெண்ட் தான் போல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேனி தான் போறான். அதுல அவன் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போறாங்க. கடைசி நம்ம ஹீரோ கையில ஒரு கேமரா வச்சிருக்கான். சூப்பரா இருக்கு இந்த ரைடு வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சுட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தான ஒரு ஜிப் லைன். இதுல போகிறதுக்கு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேனி வந்துட்டு போங்கயா நான் போறேன் அப்படின்ட்டு அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போயிருந்தானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நான் போறேன், அப்புறம் பின்னால நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துட்டு போறான். அவனுமே நல்லா வைப் பண்ணிக்கிட்டு அப்படி ஹூன்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் தெரியுது அவனோட கனெக்ட் ஆயிருக்கிற அந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரிந்துகிட்டு வருது, அறுந்துகிட்டு வருது. அதாவது பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா தான் என்னடா சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கடத்துல அது டோட்டலா அறுந்து போக அந்த ரோப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். இங்க நம்ம பாக்குற ஹீரோனுக்கு உயிரே இல்ல. இந்த ஜோஜோ கிட்ட எப்படியாச்சும் சொல்லி காப்பாத்துன்னு சொன்னா அவ மேனி பாத்தீங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனி ரிவர்ஸ்ல வந்து அவன் காலோட சேர்த்து பிடிச்சிக்கிறான். சோ இப்ப பாத்தீங்கன்னா மேனி உடம்பை அவன் பிடிச்சிக்க அவங்க 2 பேருடைய பாடி வெயிட் வந்து இழுக்குது ஒரு பக்கம். பட் இருந்தாலும் மேனி பாத்தீங்கன்னா வேக வேகமா கையில வர கிளவுஸ் போட்டுருக்கான்ல. சோ அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோப்ல மூவ் பண்ணி அவனை பிடிச்சிக்கிட்டே கூப்பிட்டு வர ட்ரை பண்றான். ஆனா ஹீரோவால ஒரு கடத்துக்கு மேல பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கை நழுவி போகுது. முடிஞ்ச அளவுக்கு மேனி அவனை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ மேல இருந்து அப்படியே உள்ள காட்டுக்குள்ள விழுறான். நம்ம ஹீரோனுக்கு உயிரே இல்ல. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. காட்டுக்குள்ள விழுந்து அடிச்சு அவனை காப்பாத்துறதுக்காக ஓடுறா. இந்த ஜோசப் பாத்தீங்கன்னா அவன் முதலாளி கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்ல, இது வெளியே தெரிஞ்ச நம்ம கம்பெனி தான் பிரச்சனை, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சிருந்தான். இவ ஓடி வந்து அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணா. போனும் கேமராவோட தானே உள்ள விழுந்திருப்பான். அவனை ரீச் பண்ணவே முடியல. அங்கிங்கமா ஓடி கடைசியா பாத்தீங்கன்னா அவனை பார்க்க கான்சியஸ் இல்லாம இந்த மாதிரி சிராய்ப்பு காயத்தோட தான் இருக்கிறான். எதுவும் ஆகல. ஆம்புலன்ஸ் வேகமா வர வைக்கிறாங்க. வேக வேகமா ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்துறாங்க. சோ கணவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போயிருக்கிற மனைவி பாத்தீங்கன்னா நானும் கூடவே ஏறிக்கிறேன் வந்து சொன்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸும் அந்த கூட வந்திருக்கிறவனும் வந்துட்டு உள்ள ஏத்த மாட்டேங்கிறானுங்க. அதெல்லாம் முடியாது, இன்சூரன்ஸ் பிரச்சனை வரும்னு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது, நீங்க பின்னாலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார்டு வேற கொடுக்குறானுங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கொண்டு போறோம்னு சொல்லிட்டு. இதுல மேனி பாத்தீங்கன்னா எங்க போனானே தெரியல. ஆம்புலன்ஸ் அங்க இருந்து எடுத்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இவங்க வந்தாங்க தெரியுமா, அந்த பைக் எடுத்துக்கிட்டு நேரா பின்னாலே ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி வரா. ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா அதான் செம ஸ்பீட்ல போகுமே, அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி இவளும் பாத்தீங்கன்னா பின்னாலே ஃபாலோ பண்ணி வரா. ஆனா குறுக்கால ஒரு வண்டி வந்ததுனால இவ வந்து சறுக்கிட்டு விழ, அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல, ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ண முடியல. நல்ல வேலை இந்த விபத்துக்கு காரணமானவரே நான் வந்து உங்களை கொண்டு போயிடுறேன் அப்படின்ட்டு இவ சொன்ன அதே ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் 20 நிமிஷம் தாமதமா தான் வராங்க. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து கண்டிப்பா உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பத்தி கேட்கறதுக்காக ரிசப்ஷன்ல வந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்துட்டு கேட்கிறா. அந்த பொண்ணு ஸ்பானிஷ் தான் பேசுது. உடனே இந்த மாதிரி டெரிக்னு சொல்லிட்டு சிப்லைன்ல தவறி விழுந்த ஒருத்தரை கொண்டு வந்தாங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்றப்போ அப்படி யாருமே வரல. சரி ஓகே டெரிக் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்தாலும் அப்படி யார் இல்லைன்னு சொல்றாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கணவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. அவன் பாக்கெட்ல தான் ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா
நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு வருது. நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் ஃபோன் பண்ண சொல்லி கேட்க சொல்றாங்க. அதே மாதிரி கால் பண்ணி கேட்குறாங்க. அப்படி டெரிக்ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள கூட இங்க கொண்டு வரல அப்படிங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கார்டு வேற எடுத்து காமிச்சாலும் இதே ஹாஸ்பிட்டல் தான். பட் யாருமே டெரிக்ங்கிற நேம்ல இங்க வரல. அப்படி விபத்துல யாரையும் இங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. இந்த ஹாஸ்பிட்டல் தானே கொண்டு வரதா சொன்னாங்க. இந்த பொண்ணு சரியா செக் பண்ணல போல அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்கலான்ட்டு உள்ள வந்து எல்லா ரூமையும் பார்க்கறா. எல்லா பக்கமும் அலசி பார்க்கறா. இல்ல செக்யூரிட்டி வந்துட்டு ஏம்மா அதான் உங்க ஹஸ்பண்ட் இங்க இல்லன்னு சொல்லிட்டாங்களா வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுருந்தாங்க. அவரோட பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய போன்ல இருக்கக்கூடிய ஹீரோடைய போட்டோ வச்சு கேட்கறா. எங்கேயுமே இல்லைன்னு சொல்றாங்க. அலைஞ்சு திரிஞ்சு எல்லா பக்கமும் கேட்டு ஒரு இடத்துல கடைசியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கேட்கறா. அந்த மாதிரி யாருமே இங்க அட்மிட் ஆகலன்னு சொல்ல அப்பாவோட இறப்புக்கே ஆளாத நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் தன்னுடைய கணவருக்கு என்னாச்சு எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியாம இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுறா. சரி இதுக்கு ஒரே வழிதான் சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் போயிட்டு இருக்கும் போல. இதுல இவ கேஸ் எங்க பெருசா எடுக்க போறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மனசே பக்கு பக்குன்னு இருக்கு. சோ வேக வேகமா கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுக்குறா. இதுல லாங்குவேஜ் பிரச்சனை வேற. இங்க எல்லாருமே ஸ்பானிஷ் தான் பேசுறாங்க. தலையே பிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. தன்னுடைய கணவருக்கு என்ன இருக்கும் எங்க கூப்பிட்டு போயிருப்பாங்க யார் அவங்க எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உடஞ்சு உட்கார்ந்துருக்க. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃபேமிலி மொத்தமா இங்க வந்திருந்தாங்க. இந்த ஐலாண்ட் கிளம்பி வந்திருந்தாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நடந்ததை பத்தி சொல்லி நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. எதுக்காக அங்க போனீங்கன்னு சொல்றப்போ மேனின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரெஸ்டாரண்ட்ல வச்சு பழக்கமானா தோ இந்த பையன் அப்படின்ட்டு போன்ல இருக்கக்கூடிய போட்டோல மேனி இருப்பான் போல வந்து மேனியை காட்டுறாங்க. ஸோ மேனி இப்போ கனெக்ட் பண்ண முடியல போல. அவன் தான் எங்களை அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனான் அப்படின்னு வந்து சொல்றப்போ நீங்க எதுக்கு ஆம்புலன்ஸ்ல ஏறி போகல என்ன விடலங்க நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன் என்ன உள்ள ஏற விடலையே அப்படின்னு வந்து சொல்ல அப்பாக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. ஆல்ரெடி நம்ம ஹீரோனா அவருக்கு பிடிக்காது. ரெண்டு பேரும் குடிச்சிருந்தீங்களான்னு வர கேட்கிறாரு. ரெண்டு பேரும் ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்களா அதனால இந்த மாதிரி கேட்கிறாரு. இவன் உடனே கோவப்படுறா நாங்க எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஒரே வழி நம்ம அந்த ஜிப்லைனுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்றது தான் அப்படின்ட்டு அந்த ஜிப்லைன் ஓனரையும் வர வச்சு இவங்க வந்து கேட்குறாங்க. நான் அவர் என்ன சொல்றாரா நேத்து நாங்க ஓபன் பண்ணவே இல்லையே நாங்க க்ளோஸ்லாம் பண்ணி வச்சிருந்தோம். இல்லங்க மேனி ஜோஜோ அப்படின்ட்டு ரெண்டு பேரு ஜோஜோ மேனியா ரெண்டு பேருமே எங்க கம்பெனில யாருமே தெரியாதுங்க அப்படின்னு சொல்றப்போ மேனி இல்லங்க ஜோஜோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு ஆபரேட்டர் அப்படின்ட்டு அங்க கூப்பிட்டு வந்து தோ நிக்கிறாருல இவர் தான் இவருக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றப்போ போலீஸுமே வந்து இந்த ஜோஜோ கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஸ்பானிஷ்ல தான் பேசிக்கிறாங்க. இவங்க புரியாம கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சொல்றாரு நீங்க யாருன்னே அவனுக்கு தெரியாது அவங்கள பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சட்டையை பிடிச்சி டேய் நேத்து தானடா அந்த சம்பவம் நடந்துச்சு என்னடா போய் சொல்ற அப்படின்னு சொல்ல அவன் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதுல ஜிப்லைன் ஓனர் வேற இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசி இருந்துச்சுன்னா என்னுடைய கஸ்டமர் பாதிக்கப்படுவாங்க இந்த பொண்ணுங்கிறது கூப்பிட்டு போங்க அதான் நாங்க நேத்து க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றோம்ல அப்படின்ட்டு அவரு கோவப்பட்டு சொல்ல சரி சரி வாங்கம்மா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சாந்தப்படுத்தி அப்படி கூப்பிட்டு வராரு. அந்த கூப்பிட்டு வர கேப்ல பாத்தீங்கன்னா அவருடைய போனுக்கு யாரோ மெயில் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சண்டே நைட் இவங்க பப்புக்கு போய் பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா இவ ஃபைட் பண்ண விஷயத்த கிளப்ல இருந்து அனுப்பியிருக்காங்க போல. சோ இதை வந்துட்டு காமிக்கிறாரு. நேத்து நடந்ததை பத்தி சொன்னியமா ஆனா அதுக்கு முந்தின நாள் நைட்டு நடந்ததை பத்தி சொல்லவே இல்லையேன்னு கேட்டா சார் அதுக்கும் இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு என்ன நீ அடிச்சது சாதாரண ஆள் கிடையாது அவன் இந்த ஊர்லயே வந்து பெரிய ரவுடி அவன் பேர் பிக் பிஸ் ஓகே சார் அப்ப அவனை கூப்பிட்டு வந்து விசாரிங்கன்னு சொன்னா விசாரிக்கிறேன் அதுக்கு முன்னால உன்கிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட கொஞ்சம் குறுக்கு கேள்விகள் கேட்கிறாரு. உன்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனா அந்த சொத்துக்கள் பணம் யாருக்கு வந்து சேரும் உனக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அங்க வந்து கூப்பிட்டு வந்து கொன்ன மாதிரி ஒரு கேட்கிறாரு. சார் நீங்க பேசுறத பார்த்தா அந்த பிக் பிஸா அவன் ஆள் மாதிரிலாம் சார் பேசுறீங்க என் புருஷனை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா இந்த போலீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல வந்து ரெண்டு பேரையும் அடையாளம் காட்டுறதுக்காக ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்திருப்பா. அவங்க கிட்ட இருந்து இந்த போஸ்டர் வாங்கி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ஐலாண்ட் முழுக்க ஒட்டுறா. அதுல ஹீரோ கண்டுபிடிச்சாலோ இல்ல இந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபரை கண்டுபிடிச்சாலோ யாரை கண்டுபிடிச்சாலும் $1,00,000 வர ரிவார்ட் போல. ஸோ இந்த மாதிரி ஐலாண்ட் முழுக்க எல்லா பக்கம் ஒட்டி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு 2 நாள் சாப்பிடாம தூங்காம ஒரு மாதிரி யாரை பார்த்தாலும் நம்ம ஹீரோ மாதிரி அவளுக்கு தோணுது. அப்படிதான் கார்ல டெரிக் போன மாதிரி தெரியுது. ஓடி போய் துரத்தி பாக்குறா. பார்த்தா அதுல வேற ஒரு பையன் இருக்கிறான். பைத்திய பிடிச்ச மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப டயர்டா வந்து சேர்த்தா. ஸோ ஹீரோடைய தங்கச்சி வந்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டா சாப்பாடே இறங்கல ஒரு மாதிரி மைண்டே அப்செட்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு அடுத்த ரூம்ல ஹீரோடைய அப்பா குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவனுடைய அம்மா எந்த ஒரு கவலையும் இல்லாம புக் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பணக்கார வீட்டுலலாம் இப்படி தான் இருப்பாங்களோ ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அவங்க பாட்டுல கூலா தான் இருப்பாங்களோன்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஹீரோடைய அப்பா இவன் மேல இருக்கக்கூடிய கோபத்துல இவன் மேல சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் பாருக்கு போயிருக்கீங்க நல்லா குடிச்சிருக்கீங்க நீ வேற சண்டை போட்டிருக்கிற அடிப்பட்டவன் ஒன்ன கொள்றதுக்கு பதிலா ஒருவேளை என் பையனை கொண்டுட்டானா அப்படின்ற மாதிரிலாம் அப்படி சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. இருக்கிற கோபத்துல ஏதாச்சும் சொல்லிடலாமான்னு தோணுது. பட் அப்படி பல்ல கடிச்சிட்டு அங்க இருந்து கோபப்பட்டு போயிருந்தா. மறுநாள் ஹீரோடைய ஃபேமிலி வந்துட்டு இதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஐலாண்டை விட்டு காலி பண்ணி போறாங்க. தங்கச்சி மட்டும் தான் கவலைப்படாதீங்க கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே பார்க்கலாம் பார்த்துக்கோங்கன்ட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு மட்டும் தான் அக்கறையா பேசிட்டு போறா. அவங்க போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம தான் களத்துல இறங்கி ஆகணும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி விசாரிப்போம் அப்படின்ட்டு நம்ம ரூட்டு தான் நம்ம அப்பா ரூட்டு தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இவன் நேரம் அந்த ஜிப்லைனுக்கு தான் வரா. அங்க அந்த ஜோஜோ பாருங்களேன் அவன் பாட்டுக்கு கூலா வர பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி இந்த ஜிப்லைன்
ஜிப்லைன்ல ஒண்ணா அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு போய் நிக்கிறா. "நீ கொஞ்சம் தள்ளுமா, நான் ஏறி போறேன்" அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வந்து நிக்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இவள பார்த்ததுமே ஜெர்க் ஆயிட்டு வாக்கி டாக்கில செக்யூரிட்டிலாம் இவள புடிக்கிறதுக்காக கூப்பிடுறான். அந்த கேப்ல என்ன பண்றான்னா, இவன ஹூக்ல மாட்டி அந்த ஜிப்லைன்லயே பார்த்தீங்கன்னா தர 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 தரன்னு இழுத்துட்டு உயரமான இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு, "இப்ப சொல்டா, இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கோயேன், இந்த ஹூக்க கழட்டி விட்டுருவேன். நீ அப்படியே விழுந்து அம்போன்னு சதறி செத்து போயிருவ. சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்ல, அப்படியே பயப்படுறான். "சொல்றேன், சொல்றேன்" அப்படின்ட்டு சொல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் வீடியோ வந்து ஷூட் பண்றாங்க. அவன் சொல்ற ஆதாரத்த போலீஸ் கிட்ட காட்டணும்ல. அதனால "எதுக்குடா பொய் சொன்ன? நீ தானடா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண" அப்படின்னு கேட்கிறப்போ, ஆக்சுவலா நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றப்போ, அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி யாரோ கால் பண்ணிட்டாங்க. நாங்க அங்க தான் வந்துகிட்டு இருக்கிறோம். ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி போலீஸ் கேட்டப்போ எதுக்காக வாய தொறக்காம நீ பொய் சொன்ன? என்ன காரணம்னு கேட்கிறப்போ, ஆக்சுவலா மேனி தான் இத பத்தி யார்கிட்டயும் வாய் தொறக்கக்கூடாதுன்னு சொன்னா. ஏன்னா இது ஒரு பெரிய மேட்டர். இதுல ஒரு பெரிய ரவுடி இன்வால்வ் ஆயிருக்கிறான். நீ யார்ட்டயும் சொல்லாத, உனக்கு பிரச்சனை ஆகும்னு சொன்னா. அதனால தான் என்னால சொல்ல முடியல. அண்ட் கூடவே இவனுடைய ஓனர் வேற வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, கஸ்டமர்ஸ்லாம் பாதிப்பாங்க அப்படிங்கிறதுனாலயும் நாங்க வந்து சொல்லல அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த போலீஸ்கிட்ட வந்து காமிச்சா, இப்படி இந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு இப்படி ஒரு உயரத்துல வச்சு அந்த பையனை மிரட்டி நீ கான்வர்ஸ் பண்ற. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லிட்டு இவள வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி இனிமேல் இந்த ஐலாண்ட்ல நீ இருக்க தேவையில்ல. உடனடியா நாங்களே வந்து இங்கிருந்து அமெரிக்காக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவள போட்ல ஏத்தி அப்படியே ஒரு போலீஸ் வந்து கூப்பிட்டு போறாரு. ஸோ பின்னால வந்து கை கட்டப்பட்டிருக்கு. இவளால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே போயிட்டு இருக்காங்க. இங்கிருந்து போனா நம்ம ஹஸ்பண்ட கண்டுபிடிக்க முடியாது. இந்த போலீஸுமே இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, ஓல்டு டெக்னிக் தான் யோசிக்கிறா. ஸோ இந்த மாதிரி எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த போலீஸ் கொஞ்சம் உஷார்னு நினைக்கிறேன். அப்படி உன்னை ஈஸியா நான் தப்பிக்க விட்டுற மாட்டேன். ஹேண்ட் கப்லாம் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சார். பாத்ரூம் வரைக்கும் பக்கத்துலேயே வந்து எனக்கே எல்லாத்தையுமே நீங்களே பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல, ஓகே பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு அந்த டாய்லெட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு பிளானோட கூப்பிட்டு வரா. ஸோ இன்னர்ஸ்லாம் கலத்துங்க சார் அப்படின்ட்டு கொஞ்சம் செடியூஸ் பண்றா. அவன் ஒரு மாதிரி அந்த பொண்ணை தப்பா பார்க்கறான். அந்த கேப் யூஸ் பண்ணி அவனை அடிச்சு மட்டையாக்கிட்டு ஸோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தண்ணியில குதிச்சு நம்மால் நீந்தியே பார்த்தீங்கன்னா இங்க கரைக்கு இந்த ஐலாண்டுக்கே வந்துட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல ரேண்டமான ரூமுக்குள்ள வந்துட்டு இது என்னுடைய ரூம் தான், கொஞ்சம் நான் ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ற லேடி அனுப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது யார் ரூம்னே தெரியல. அந்த ரூம்ல ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அவங்க கடைசியா போனா அந்த கிளப்புக்கு தான் வரா. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா மேனி அவன் பாட்டுக்கு ஜாலியா பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறா. அவன் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு வரான். அங்க அடிச்சு அவனை விசாரிக்கிறா. போட்டு அந்த கோப்பையில எடுத்து முக்கிய எடுக்கிறா. எங்கடா என் புருஷன் எங்கடா, என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவன் வந்து எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அடிச்சு வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொன்னதான் தெரியுது இவன் இந்த நாட்டில் இல்லீகலா இருப்பான் போல. அதனால என்னால வர முடியாது, நான் உனக்கு உதவி வேணா பண்றேன், உனக்கு என்ன வேணும் என்ன தெரியணும்னு கேட்கிறப்போ ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போன இந்த 2 பேர் யாரா அப்படின்ட்டு போலீஸ்ல ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்தால. அதுவும் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் கையில டிஎஸ் டாட்டூ போட்டிருக்கும். அது வரைக்கும் நோட் பண்ணிருப்பா போல. இது யாரு, இந்த 2 பேர் யாரு, உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றப்போ டிஎஸ் டாட்டூ போட்டிருந்தாலே அவனுங்க வந்து கொஞ்சம் மோசமானவனுங்க. இந்த ஐலாண்ட்லயே வந்து ஒரு கிரைம் ஏரியா இருக்கு, அவனுங்க அங்கதான் இருப்பானுங்க. அங்க போய் யாருமே தலையிட முடியாது. ஈவன் போலீஸ் கூட அங்க போக முடியாது. நீ போலீஸ் கிட்ட இந்த டிஎஸ் டாட்டூ போட்டிருந்தவன் சொல்லிட்டு ஒருத்தனை பத்தி நீ விசாரிச்சாலே போலீஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவனுங்க இந்த மாதிரி ஆட்கள் தான், இவனுங்க இங்க தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸ் உங்ககிட்ட மறைச்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னால ஒரு பெரிய சதி வேலை நடக்குது. என்னையும் இவனுங்க தான் மிரட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. உன் புருஷன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல, அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், அவங்கள பத்தி நீ தேடி வந்தன்னு தெரிஞ்சாலே உன்னை விட்டு வைக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்றப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது, இவங்க 2 பேரையும் நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொன்னதுனால சரி சரி ஓகே 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 நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கே இவளை கூப்பிட்டு வரான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான். நேரா அவன் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து தங்க வைக்கிறா. என்னால தான் இவ்வளவு பிரச்சனை, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இவளை அந்த மோசமான ஏரியாவுக்கு கூப்பிட்டு வரான். ஏரியா பார்க்கறதுக்கு நார்மலா தான் இருக்கு, ஆனா கிரைம்ஸ்லாம் அதிகமாக நடக்கும் போல. அப்படி ஒவ்வொரு இடத்துல கேட்டு விசாரிச்சு விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ற காரை என்னன்னு பார்த்தா அங்க ஒரு நோட்டீஸ். அதாவது நம்ம ஊர் கிராமத்தில் நடக்கிற மாதிரி சேவை சண்டை நடத்திட்டு இருப்பானுங்க போல. மொத்த கிரிமினலும் அங்கதான் கூடி இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆம்புலன்ஸ்ல வந்த ஒருத்தன் கையில டிஎஸ் டாட்டூ இருந்திருக்கும். அண்ட் கழுத்துலயுமே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு டாட்டூ இருந்திருக்கும். அதையுமே கூட வரைஞ்சு கொடுத்துருப்பா போல. ஸோ இந்த சிம்பிளை வச்சு பார்க்குறப்போ இது சம்பந்தப்பட்டவன் கண்டிப்பா அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த சேவை சண்டை நடக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடிகளும் கூடியிருப்பானுங்க. ஸோ அதனால இவன் என்ன சொல்றான்னா நீ காரை விட்டு வெளியே வர வேண்டாம், நான் உள்ள போயிட்டு சந்தேகப்படுற மாதிரி எவனாச்சும் இருந்தான்னா அவனுடைய போட்டோவை நான் உனக்கு மெயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்தவங்கள வந்து இவன் பார்த்துருக்க மாட்டான்ல, அந்த நோட்டீஸ்ல இருக்கிறவங்க மாதிரி சில பேரை பார்க்கறான். அதை போட்டோவா வீடியோவா கார்ல இருக்கிற இவளுக்கு அனுப்பி இவனான்ட்டு ஒவ்வொருத்தனா கேட்டுட்டு இருக்கிறா. யாருமே இல்லை. அப்பதான் பாருங்களேன் இந்த ஆம்புலன்ஸ்ல வந்த ஒருத்தன்ல அவன் பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே வரான். பார்த்துதான் அப்படி நேரம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கார்ல ஏறி அவன் பாட்டுக்கு போயிருந்தான். ஸோ நான் அவனை பார்த்துட்டேன், நான் அவனை அப்புறமா வந்து பார்க்குறேன்ட்டு நம்ம மேனிக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இவ வேகமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கார் எடுத்து அவனை ஃபாலோ பண்ணி வரான். அவன் போறான். இங்கேருந்து ரொம்ப தொலைவில் தான் ஒரு இடத்துக்கு வரான். அதுவும் ஒரு பயங்கர கலீஜான ஏரியா போல. கார் ஸ்டாப் ஆகுது. அப்படி நடந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு போறாங்க. பின்னாலே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே போறா. பார்த்தா நிறைய தெருக்கள் சந்துக்கள்னு சொல்லிட்டு எங்க போனானே தெரியல. இருக்கிறதுலே மோசமான ஏரியா. எங்க போனான்னு பாக்குறப்போ இவ ஃபாலோ பண்ணி வந்ததை அவன் வாட்ச் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இவள மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா நம்மால் யாரு, அவன்
அவன் அட்டாக் பண்ண வந்த ஸ்டிக்கை பிடிச்சி அவனை அடிச்சு பக்கத்துலேயே பாலடைஞ்சு போன ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் அவிழ்த்து அவனை கையும் காலுமா கெட்டி போட்டு என்னாச்சு இப்படி ஏற்றிட்டு போனீங்கல்ல எங்கே கூப்பிட்டு போனீங்க என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் சொல்லவே மடுக்கிறான். சொல்ல மடுக்கிறியா அங்கே பாரு நான் சும்மா மிரட்டலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான திங்க வச்சு குத்திடுறா. வேதனை படுறான், வழியில துடிக்கிறான், இறக்கமே இல்லாம இந்த மாதிரி டார்ச்சர் பண்றான். அதுக்கப்புறம் சொல்றேன் வழியில துடிச்சு சொல்றான். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஜஸ்ட் ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும்தான். என் கூட இன்னொருத்த வந்திருந்தான்ல அவன் தான் எனக்கு நிறைய பணம் கொடுத்து இதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டு யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டுட்டேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவனை கூப்பிட்டு அப்படின்னு சொன்னதுனால இவன் கூட இருந்த அந்த மொட்டைக்கு கால் பண்ணி கேஷுவலா அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் மாதிரி கூப்பிடுறான். அவனுமே ஏதோ ஜஸ்ட் ஒரு மீட்டிங் தான் போல பார்க்க கூப்பிட்டுருப்பான்னு நினைச்சிட்டு அவன் சொன்ன இந்த ஸ்பாட்டுக்கு வந்தா எல்லாம் அன்யூஷுவலா இருக்குன்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வரான். பின்னால இருந்து அவனை அட்டாக் பண்ணி ஸோ அவன் கழுத்துல இந்த ஸ்டிக்கை வச்சு அழுத்துறா. சொல்றான்னு கேட்டா அவன் ஷூல வேற நைஃப் வச்சிருப்பான் போல. அதை வச்சு இவளை வந்து கொல்ல வாரான். கீழே அவனுடைய கன்னு கிடக்கும், அதை எடுத்து வேற வழி இல்லாம அவனை கொன்னுடுறா. ஸோ இவனுக்கு மட்டும் தான் உண்மை தெரியும்ல, ஆனா இவனையும் கொன்னாச்சு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை போலீஸ் கைது பண்றாங்க. ஒருத்தனை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கிற, இன்னொருத்தனை கொண்டிருக்க. சார் இல்ல சார் என்னுடைய புருஷன் அவங்க தான் சார் கடத்தி என்னமோ பண்ணிருக்காங்க, அவனுக்கு பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சார். அதுல ஒருத்தன் சொன்னா இல்ல ஆரம்பத்துல இருந்து எனக்கு உன் மேலதான் டவுட், உன் புருஷன் கொலைக்கு நீ தான் காரணம், இந்த 2 பேரும் நீ தான் காசு கொடுத்து உன் புருஷனை கொலை வச்சிருக்கிற, அவங்க வெளியே உண்மை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்கள மிரட்டிருக்கிற, அதுல ஒருத்தனை கொண்டிருக்கிற, நீ தான் இதுல மெயின் சஸ்பெக்ட். ஸோ அது மட்டும் இல்லாம டெரிக்குடைய அப்பா உங்க மேல சந்தேகப்பட்டிருக்கிறாரு, உன்னை வந்து விசாரிக்க சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் விசாரணைக்காக எங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒன்று அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ் கிட்ட வந்து ஹேண்ட் கப் போட்டு அவளை வந்து அனுப்புறாங்க. ஆனா எவ்வளவு சொல்றேன், என் புருஷனுக்கு எதுவும் ஆகல, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவரை நினைச்சா காப்பாத்தல, உங்க வேலையை மட்டும் பண்ணுங்க, என்ன பிடிச்சிக்கோங்க, எதுனாலும் பண்ணிக்கோங்க, என்னுடைய ஹஸ்பண்டை மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே சொல்றா. ஆனா இந்த மாதிரி போலீஸ் பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு போறாங்க. ரொம்ப நேரம் டிராவல் இருந்த மாதிரி தெரியுது. அப்படியே நைட்டு இருட்டியும் போயிருது. ஒரு காட்டுக்குள்ள வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 2 போலீஸுமே இறங்கி போயிட்டு மண்வெட்டியை வச்சு குழிலாம் தோண்டிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா அந்த போலீஸ் நம்ம ஹீரோனை கொலை பண்ண சொல்லியிருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ காணாம போனதுல இந்த போலீஸ்க்கும் உடந்தை இருக்கு, அவனும் ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறான். அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரே வழின்ட்டு நம்ம ஹீரோயினை இந்த 2 போலீஸ் கிட்டையும் கொலை பண்ண சொல்லியிருக்கிறான். அவங்க சரக போட்டுக்கிட்டு காருக்கு முன்னால குழியை வெட்டிட்டு இருக்கானுங்க. இவன் என்ன பண்றானா, சோ ஹேண்ட் கப் இருக்குல்ல, அவ கட்ட வரல உடைக்கிறான். அது எவ்வளவு வலி இருக்கும், உடைச்சு பாத்தீங்கன்னா ஹேண்ட் கப்ல இருந்து கையை ரிலீஸ் பண்ண அவ இந்த போலீஸ்காரங்க வராங்க, 2 பேருமே அடிச்சு போட்டு முதல் விஷயமா பாத்தீங்கன்னா இவளை கொலை பண்ணி சொல்லி அனுப்ப வச்ச அந்த போலீஸ்காரங்க கால் பண்றான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி என்ன கொலை பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிற, உன் வீட்டுக்குள்ள உன் பொண்ணுடைய ரூம்ல தான் இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்ல பதறி அடிச்சுட்டு உள்ள வாரான். இவ கண்ணோட தூங்கிட்டு இருக்கிற அவ பொண்ணுக்கு முன்னால இவ உட்கார்ந்துருக்கிறா. இப்ப நீ உண்மையை மட்டும் சொல்லணும்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணை காலி பண்ணிடுவேன், உன்னையும் காலி பண்ணிடுவேன், என் குடும்பத்தையும் நான் காலி பண்ணிடுவேன், அந்த அளவுக்கு நான் கொலை வெறியில இருக்கிறேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்கு அப்படின்ட்டு வந்துட்டு கேட்கிறப்போ தான் அவன் பதட்டமா சொல்றான், தயவு செஞ்சு என்ன எதுனாலும் பண்ணிக்கோங்க, பொண்ணை எதுவும் பண்ணிடாத விட்டு, நான் உண்மையை சொல்றேன்னு சொல்ல, அங்க பாரு அமைதியா சொல்லு, இல்ல டப்புன்னு 2 பேரையும் அட் டைம்ல போட்டுருவேன், அந்த அளவுக்கு நான் வெறி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உண்மையை சொல்றான். இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை ஆம்புலன்ஸ்ல இருந்து உண்மையாவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உள்ள கொண்டு வந்து அவனுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. ஆனா டாக்டர் பண்ண ஒரு தவறால அவனுடைய புருஷன் இறந்து போயிட்டான். இது வெளியே தெரிஞ்ச பிரச்சனையாகும். ஏன்னா நீங்க வந்து ஒரு அமெரிக்கனுங்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பாதிக்கப்படும், அதோடைய கிளினிக் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி இதை கவர் அப் பண்ண ட்ரை பண்ணாரு. எப்படினாலுமே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவ அப்படிங்கிறதுனால என்கிட்ட உதவி கேட்டாரு. அதனால தான் அவன் புருஷன் இறந்த மேட்டரை பத்தி நான் அவங்ககிட்ட சொல்லாம நான் அவருக்காக வேலை செஞ்சேன். ஏன்னா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மூத்த பொண்ணு சின்ன வயசுல பிரெக்னன்ட் ஆயிட்டா, ஸ்கூல் படிக்கிறப்போ இது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டேன். எனக்கு வந்து யாருக்குமே தெரியாம அந்த உதவியை பண்ணி கருவை கலைச்சு கொடுத்தாரு. அது கைமாறாதான் இந்த உதவி நான் பண்ண அப்படின்னு சொல்ல தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டான்னு சொன்னதும் அதை ஏத்துக்கவே இவளால முடியல. ஆனா இந்த உண்மையை மறைச்சு இந்த சம்பவமே நடக்காத மாதிரி இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கல, இதுக்காக நீ செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி நம்ம துப்பாக்கி மூவில அந்த மொட்டமாடி சீன்ல விஜய் அவர்கள் போயிட்டு 2 கண்ணை வைப்பார் தெரியுமா, ஒன்னு நீயே சுட்டு செத்துக்கோ, இல்ல நான் ஷூட் பண்ணா எப்படி ஆகும் என்ன ஆகும்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உனக்கு கன்னா கத்தியா சொல்லு, நான் உனக்கு கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா இங்க வச்சு கொல்ல மாட்டேன், நேரா பாத்ரூம்ல வச்சு நான் முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல தப்பிக்கவே முடியாது. ஸோ கடைசியா தன்னுடைய பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அவனை அங்கிருந்து பாத்ரூம்ல கூப்பிட்டு போக கட் பண்ணா இப்படி ரத்த தடங்களோட அங்கிருந்து நடந்து வரா. ஸோ அந்த போலீஸ்காரனை கொண்டுட்டா. மேனி வீட்டுக்கு தான் வரா. மேனி கிட்ட சொன்னதுமே கதறியால மேனி வந்து ஆறுதல் படுத்துறான். இவளுக்கு அழுக தாங்க முடியல. எதுக்குமே உடஞ்சு போகாத இவ தன்னுடைய கணவருடைய மறைவுக்காக இப்படி கதறி அழுறா. ஏன்னா அவளுக்குன்னு யாருமே கிடையாது. வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு உறவா வந்தது தன்னுடைய ஹஸ்பண்ட் தான். இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தேம்பி அழ மேனி வந்து ஆறுதல் படுத்துறான். சரி இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, என்ன பண்றது, என்னுடைய ஹஸ்பண்ட் சாவுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் கொல்லாம இந்த ஐலாண்டை விட்டு போக மாட்டேன்ட்டு சபதம் எடுக்காத குறையா அந்த மாதிரி பேசிட்டு மறுநாள் பார்த்தோம்னா இந்த மாதிரி
ஒரு பொண்ணு கார்ல வரா. இந்த பொண்ணு யாருன்னா, ரிசப்ஷன்ல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி டெரிக்குன்னு யாருமே அட்மிட் ஆகலையே அப்படின்னு ஸ்பானிஷ்ல பேசினான்ல. இந்த பொண்ணுக்கு இதுல உணர்ந்திருக்குல சொல்லிட்டு இந்த பொண்ணு அவ காரை ஹாஸ்பிட்டல்ல பார்க் பண்ணிட்டு இறங்க பின்னாலே வந்து அவ சங்க பிடிச்சி நெரிச்சு அவளை கொன்னு கார் டிக்கிலேயே வச்சுட்டு அவகிட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டோர் ஆக்சஸ் கார்டு இருக்கும்ல அதை எடுத்துட்டு உள்ள வர. அதே சமயம் நம்ம ஹீரோடைய சாவுக்கு காரணமா இருந்த இந்த டாக்டர் போயிட்டு இருக்கிறான். பின்னாலே ஓடி போயிட்டு அவன் தலையில கவரை போட்டு இருக்கிறா. என் ஹஸ்பண்டுடைய பாடி என்னடா பண்ணீங்க, கடைசி வரைக்கும் அவரை பார்க்க விடாம அப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கவரை போட்டு இப்படி இருக்கிறாள்ல. அவன் என்னமோ சொல்ல வர ட்ரை பண்றான். அங்க பாரு அங்க பாருன்னு சொன்னா பின்னால சிசிடிவில சில ரவுடி பசங்க நம்ம ஹீரோவை வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க. டெரிக்கு எதுவுமே ஆகலன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு அப்படியே உயிரே வந்துருது. எதுக்குடா அப்படி ஒரு வீல் சேர்ல பேஷண்ட் மாதிரி கொண்டு வராங்க, என்ன காரணம்னு கேட்கிறப்போ தான் அன்னைக்கு பப்ல வச்சு சண்டை போடுறப்போ அந்த பிக் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவனை அடிக்கிறப்போ சிசிடிவில ஒருத்தன் பார்த்துட்டு இருந்திருப்பான் ஒரு மொட்டை. அவன் அந்த பிக் பீஸ்ன்றவனுக்கு வந்து பார்ட்னர். அந்த மொட்டை தான் நம்ம ஹீரோவா அவன் ரவுடி பசங்களோட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி வீல் சேர்ல கொண்டு வரான். என்ன காரணம்னு கேட்கிறப்ப தான் தெரியுது அந்த மொட்டைக்கு ஏதோ கேன்சர் நோய்ங்க. அதனால நம்ம ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அவனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போறாங்களா. அதுவும் இந்த டாக்டர் தான் போய் ஆபரேஷன் பண்ண போறார் போல. இதெல்லாம் வந்துட்டு இவன் சொல்றானா, சரி இப்போ என்ன பண்றானா, அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு என்னையும் ஒரு டாக்டர் மாதிரி கூப்பிட்டு போ, அங்க நான் யாரும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சது அந்த போலீஸை கொண்ட மாதிரி ஒன்ன கொன்றும் அப்படின்னு சொல்ல பீதி ஆயிடுதான். ஆக்சுவலா அந்த போலீஸ் கிட்ட இவன் சொன்ன கதை எல்லாமே போய் தான். இந்த சம்பவத்தை மறைக்கணும், அதுக்காக இவன் இப்படி போய் சொல்லி உதவி கேட்டிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வச்சு இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. இவனும் நான் சொல்ல மாட்டேன் அவனை கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னால அந்த சில்வியோங்கிற அந்த மொட்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அந்த டாக்டர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க ஒரு அமெரிக்கன் டாக்டர், எனக்கு உதவிக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி நேரா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள தான் வராங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப முடியாம சோர்வா படுத்திருக்கிறான். இவன் மாஸ்க் போட்டு யாருனே காட்டாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து என்ன எடுக்க போறாங்கன்னா ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்கல்ல, முதுகுல தண்டெலும்புல குத்தி அதை பிளட் மாதிரி எடுப்பாங்க. அப்படி எடுத்து வந்து அவனுக்கு வந்து செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வரைக்குமே இவன் அமைதியா இருந்துட்டு இருக்கிறா. அப்பதான் இவனுமே பார்க்கறான் மாஸ்க் போட்டுக்கிறது யாரு, நம்ம ஒய்ஃப் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்ததும் இவள் வந்து கண்ணை காமிக்கிறா. ஸோ தன்னுடைய ஒய்ஃப் காப்பாற்ற வந்திருக்கிறா அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் ஏற்படுது. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன் பாயிண்ட்ல மிரட்டுறா. அவங்களும் கண்ணை தூக்குறானுங்க. இந்த மொட்டையை கொண்டுன்ற மாதிரி மிரட்ட தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இந்த மாதிரி இவன் கேட்கிறான், யாருமா நீ திடீர்னு கன் எடுத்து நீட்டுற, அமெரிக்கன் டாக்டர்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஏதோ ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இது என்னுடைய ஹஸ்பண்ட், நாங்க இங்கிருந்து போகணும், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னா கூட ஓகே ஓகே நீங்க போங்க எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமா பேசுற மாதிரி பேசுறான். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து தப்பிக்கணும், எனக்கு ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே வந்து அந்த ஆபரேஷன் தியேட்டரை பூட்டிட்டு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த சில்வி அவனுடைய ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல பார்த்தீங்கன்னா டபடபடபடன்ட்டு வந்து இங்கே ஷூட் பண்ணுறானுங்க. இவங்க 2 பேரும் தப்பிச்சு அப்படியே ஒரு லிஃப்ட்ல வந்து ஏறிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு கணவருக்கு தெரியுது தன்னுடைய மனைவிக்கு பின்னால ஒரு பயங்கரமான பாஸ்ட் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த அளவுக்கு சண்டை போடுறா, இவ்வளோ தைரியமா இருக்கிறா, இதை பத்தி நீ சொல்லவே இல்லை அப்படின்னதும் நான் அதை வீட்டில் போய் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கீழே ஓடி வராங்க. பார்த்தா அந்த மொட்டை அவங்க டீம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிறாங்க. அந்த மொட்டை பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கிற இடம் வந்து இந்த மாதிரி சிலிண்டர்லாம் குவிஞ்சிருக்குது. அங்கே ஷூட் பண்ணதும் அது வெடிச்சு ஃபயர் ஆகிருது. ஸோ அவன் பொத்துன்னு விழுந்து கிடக்கிறான். இவன் ஓடி போயிட்டு அவனை கன் பாயிண்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல நம்ம கில்லி விஜய் மாதிரி தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டு இவனை காருக்குள்ள ஏற்றி பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சு அங்கேருந்து கார் எடுத்துட்டு வேகமாக போகிறாங்க. ஏன்னா இவன் கூட இருந்தால் மட்டும் தான் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வேகமாக தப்பிக்கிறாங்க. ஆனால் அவனுங்க பிரகாஷ்ராஜ் மாதிரி பெரிய படையாக பின்னால் கிளம்பி வரானுங்க. ஆனால் இந்த மொட்டை சொல்கிறான், நீங்கள் தொடக்கூடாத இடத்துல தொட்டிட்டீங்க, நான் யார் தெரியுமா, இந்த ஐலாண்டு என்னுடைய ஐலாண்டா, இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வரான். இவங்களுக்கு அள்ளு இல்லை அப்படி பயந்துட்டே வராங்க. அப்பதான் சொல்றான் அந்த பப்ல வச்சு சண்டை போட்டாங்கல்ல அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரி கேன்சர் வியாதி இருக்குல்ல, இவனுக்கு தேவையானது போன் மேரோ ஸ்டெம் செல். இது யாரும் பெருசா வந்து டோனர் கிடைக்க மாட்டாங்க, வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால எவனாச்சும் வந்து இவனுக்கு பொருந்துற மாதிரி சிக்னா மட்டும் தான் உண்டுன்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த மொட்டை வந்து அதிக பணம் கொடுத்து சொல்லி வச்சிருப்பான். அப்படிதான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க வலையில வந்து சிக்கியிருப்பான். அதுக்கப்புறம் இதுல சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த மொட்டை வந்து பணம் கொடுத்து டோட்டல் சம்பவத்தையும் கவர் அப் பண்ண பார்த்திருப்பான். ஸோ இதுதான் நடந்திருக்கும். இதை பத்தி சொல்லி ரொம்ப கேஷுவலா வாரான். இந்த மாதிரி போன் மேரோ மேட்ச் ஆகிறது எவ்வளோ ரேர் தெரியுமா, உன் புருஷன் எப்படியோ எனக்கு கடவுளா பார்த்து கிடைச்சிருக்கிறான், நீ இப்படி வந்து அவனை காப்பாத்துறன்ட்டு ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கிறியாமா, சரி ஓகே நீ எவ்வளவு தூரம் தான் தப்பிச்சு போறான்னு பாப்பமேன்ட்டு ரொம்ப கூலா சொல்றான். ஏன்னா பின்னால் அவனுடைய ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கடுப்புல பார்த்தீங்கன்னா அவன் காலை ஷூட் பண்ண கதவு திறந்துட்டு வெளியே தாவிடுறான். வெளியே தாவி அவனுடைய கார் பின்னால வருதுல்ல அதுல ஏறி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சேஸ் பண்றாங்க. இவன் டிரைவ் பண்ணிக்கிட்டே மேனி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறா. ஸோ மேனி ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பான் நேரா எங்க ஏரியாவுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க ஏரியாவுக்கு போறாங்க. அங்க போற வழியில சின்ன சின்ன பசங்களாம் இவங்க வண்டிக்கு பின்னால் வரக்கூடிய எனிமி வண்டியெல்லாம் அட்டாக் பண்றாங்க. எல்லாமே மேனியோடைய பிளான் தான். ஸோ அவங்க வண்டியை போட்டு அட்டாக் பண்ண ஒரு வழியா இவங்களும் மேனி சொன்ன இடத்துக்கு வந்துருந்தாங்க. மேனியும் வந்து நிற்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே இந்த ஒரு போயிட்டு இருக்குது பாருங்க, இந்த ஆறை கடந்து அந்த பக்கம் போனால் கொஞ்சம் சேஃப் பரிசல் மாதிரியான ஒரு போட்டில் ஏறி போறாங்க. ஆனால் இவனுங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துருந்தானுங்க. இந்த பக்கமா இருந்து கன்ஃபயர் பண்ண ஸோ இவங்க எப்படியும் அந்த கரையை தாண்டி வந்துருந்தாங்க. ஆனால் அவங்க விடல, கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊரையும் சுற்றி வரானுங்க. அதுதான் மேனியோடைய ஊர் போல. ஸோ அங்கே மேனி பார்த்தீங்கன்னா நேராக வந்து அவங்கள சேஃப்
சேஃபா அவன் வீட்டுக்கே கூப்பிட்டு வரான். ஸோ மொட்டை பார்த்தீங்கன்னா ஊர்ல என்ட்ரன்ஸ் ஆனதுமே அங்க 2 பேர் வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேனின்னு ஒரு பையன் அவன் வீட்டுக்குள்ள தான் கூப்பிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மொட்டை அவன் ஆட்கள கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாம, போலீஸையும் சப்போர்ட்டுக்காக கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னா போலீஸும் அவங்க பக்கம் தானே. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேனி வந்து மிரட்டுறாங்க. எங்கடா அவன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டெல்லாம் அலசி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் நல்ல வேளை எஸ்கேப் போல. எங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சந்து, பொந்து எங்கேயாச்சும் தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. போங்க புடிச்சு அவங்கள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இவனுங்க எல்லா பக்கமே அலசி பார்க்குறானுங்க. ஆனா இங்க தான் ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம மேனி பயங்கர மாஸ்டர் பிளான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கான். இந்த மாதிரி அமெரிக்கன்ஸ் எனக்கு வேண்டப்பட்ட 2 பேர் வருவாங்க. அவங்கள தேடி நம்ம ஊர் ஆட்கள் வருவாங்க. அவங்கள வந்து காட்டி கொடுக்க கூடாது. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருப்பான் போல. இந்த மக்கள் எல்லாமே இப்போ நம்ம ஹீரோனுக்கு சாதகம். அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு போய் விசாரிக்கிறானுங்க. யாரும் சொல்றதா இல்ல நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு எல்லாத்தையுமே அட்டாக் பண்றா. ஒவ்வொருத்தனையும் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் வந்து மறைச்சு வைக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறான். அங்க சில பேர் தேடி வரானுங்க. வர எல்லாத்தையுமே இவன் பார்த்தீங்கன்னா சைலண்டா அடிச்சு மட்டையாக்குறான். இப்படி சைலண்டா பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சு ஒவ்வொருத்தனையும் வந்து காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த ஊர் மக்கள் இந்த சின்ன பசங்க சேர்ந்து ஊருக்கு நடுவுல டிஜே சாங்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து பயங்கரமா டைவர்ட் பண்றாங்க. இந்த மொட்டை போயிட்டு சொல்றா, டேய் இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னடா உங்களுக்கு பாட்டு கேட்டுன்னு சொல்லிட்டு அவளத்தையும் ஆஃப் பண்ணி போடுங்கடா, இந்த சத்தத்துல ஒண்ணுமே கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த மொட்டை தேடி வந்து பாக்குறான். அவனுக்கு ஆள் ஒவ்வொருத்தனா செத்து கிடக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது நம்ம ஹீரோனை அவனையும் அட்டாக் பண்ண போறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. ஸோ இந்த மொட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பொண்ணு நினைச்சுக்கிட்டு சண்டைக்கு போறான். ஆனா அவனை போட்டு புரட்டி எடுத்து அடிச்சு துவம்சம் பண்ணிருந்தா. இல்ல சுத்தி இருக்கிற சின்ன பசங்கலாம் வந்துட்டு என்கரேஜ் பண்றாங்க. அப்படிதான் அடிங்க, இப்படிதான் அடிங்க, போட்டு புரட்டுங்க அப்படிலாம் சொல்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் பப்ல வச்சு சண்டை போட்ட அந்த பிக் பீஸ்ங்கிறவனும் வந்துகிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நம்ம பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்க போலீஸ் வர நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இவன் என்ன பண்றானா அந்த மொட்டை கழுத்துல கத்திய வச்சு அவரை விடுங்க, நாங்க இங்கிருந்து போகணும், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கிட்ட வந்துட்டு கேட்கறாங்க. ஏன்னா போலீஸ் எல்லாமே அந்த மொட்டையோட ஆட்கள் தானே, என்னுடைய கணவர் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்து இந்த பிக் பீஸ்ன்றவனும் வந்திருந்தான். இவன் வந்து என்னடா பண்ண போறான்னு பார்த்தா இங்க பயங்கர ட்விஸ்ட். ஆக்சுவலா இந்த பிக் பீஸ்ங்கிறவனுக்கும் அந்த மொட்டைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சரியா போகல. ஏதோ அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை. அதுக்கு காரணம் அந்த மொட்டை தான். அவனால தான் பிசினஸ் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல பெண்களை வச்சு தான் இந்த பிக் பீஸ்ன்றவன் பாத்தீங்கன்னா ப்ராஸ்டிடியூஷன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே நம்ம ஹீரோனுக்கு தான் சாதகமா இருக்கிறாங்க. ஸோ இவன் சண்டை போட்டதுனால இவங்க பிசினஸ்க்கு வராம போச்சுன்னா இவனுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ கிட்ட போய் சாந்தமா பேசுறான். அந்த கத்தியை கொடுமான்னு சொல்லிட்டு கத்தியை வாங்கிட்டு என்னமோ பண்ணிட்டா அப்படின்னு அவ பயப்பட்டா. நான் எதுவும் பண்ண மாட்டேமா, அன்னைக்கு பப்ல வச்சு நான் உன்னை சண்டை போட்டதுக்கு நான் உன்னை மன்னிப்பு கேட்டுக்கணும், அதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த கத்தியை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த மொட்டையோட கழுத்தை அறுத்து இவன் கொண்டு போடுறான். ஸோ அந்த போலீஸ் கிட்ட சொல்றான், நான் உங்களுக்கு அவன் கொடுக்குற பணத்தை விட டபுள் மடங்கு கொடுக்குறேன், இந்த மேட்டரை பத்தி வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்க, உங்க சொந்த நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாப்ல. ஏன்னா அமெரிக்கன்ஸை வந்து இந்த மாதிரி ஐலாண்டு வந்து சீன்றது அவ்வளவு நல்லது கிடையாது. ஐலாண்டு முழுக்க பாதிக்கப்படும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பிக் பீஸ்ன்றவன் தன்னுடைய பார்ட்னரை கொண்டு போட்டு அவங்கள வந்து சேஃப் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். மேனி தான் வந்து பிடிச்சி கூப்பிட்டு வரான். எப்படியோ வந்து காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த போட்ல ஏறி போனீங்கன்னா உங்களுடைய பீச் ஹவுஸ் வரும், நீங்க அங்க இருந்து உங்க ஊருக்கே நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ மேனி, நீ மட்டும் கடைசி நேரத்தில் இல்லைன்னா அவ்வளவுதான், நாங்க பொழைச்சிருக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறாங்க. சரி ஓகே, என்னால தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறமா நீங்க சேஃபா தப்பிச்சிட்டீங்க, உங்க நாட்டுக்கு திரும்ப போறீங்க, எனக்கு அதை நினைச்சு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறான். ஸோ கண்டிப்பா இன்னொரு நாள் வாங்க ஐலாண்டுக்கு அப்படின்னு சொல்ல, வாரம் கண்டிப்பா வாரம், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நிம்மதியா ஒரு வழியா பல போராட்டங்களுக்கு அப்புறமா தப்பிச்சிட்டோம்பா அப்படின்ட்டு போறாங்க. அப்படிதான் இந்த படமும் முடிஞ்சு போகுது. தன்னுடைய கணவரை காப்பாத்துறதுக்காக அப்பா கத்து கொடுத்த அந்த ரூத்லெஸ் கேரக்டர் ஒரு ஈவில் கேரக்டரா இருந்தாலும் இந்த படத்துல பாக்குறப்போ சூப்பரா இருந்துச்சுல, எனக்கு பிடிச்சது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மைக் ஸ்டோரி ஹாரர் அண்ட் த்ரில்லர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் இன்னொன்று இருக்கு. அதுக்கான கீழே லிங்க் இருக்கு, முடிஞ்ச அதையும் போய் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.